வரக்கூடிய மொத்த பணத்தையும் இவன் ஆட்டைய போடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறான். இந்த மொத்த பணத்தையும் எடுத்திருக்கிறான் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்து. அந்த ஹாஸ்பிட்டல் என்னோடது தான் சொல்லியிருக்கிறான். அது மட்டும் இல்லை, என்னோட மனைவின்னு கிளைம் பண்ணியிருக்கிறான். இது எப்படி நடந்தது இந்த விஷயம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அந்த கண்ட்ரியில அவன் கூட சேர்ந்து அந்த லோக்கல் பர்சன் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுனா இவங்களோட மொத்த பர்சனல் டாக்குமெண்ட் அவங்க கிட்ட சரண்டர் பண்ணியிருக்கிறாங்க. பாஸ்போர்ட், ஆதார் கார்டு, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், இவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட், மேரேஜ் ஃபோட்டோஸ், இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்டை வந்து அந்த தலால் கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இவன் என்ன பண்ணியிருக்கிறான், அந்த மேரேஜ் ஃபோட்டோ வச்சு இவனோட ஃபோட்டோவை எடிட்டிங் பண்ணி ஃபோர்ஜரி பண்ணி இவங்க என்னோட மனைவி அப்படின்னு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கிட்ட கிளைம் பண்ணியிருக்கிறான். இவன் என்னோட மனைவி, இந்த ஹாஸ்பிட்டலு இவளும் எனக்கு சொந்தமானவங்க அப்படின்னு இந்த பெண்ணை வந்து கொடுக்கக்கூடியாத இம்சை, டார்ச்சர், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ப்ரெஷர் வந்து டெய்லியும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறான். இதை வெளியிலையும் சொல்ல முடியல. அந்த அளவுக்கு மன ஒடிஞ்சு போய் உக்காந்தாங்க.